அருமையானவர்கள், இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவனைப் போலவே தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவரைப் போலவே இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏசாயா 44:28 பாருங்களேன். கோரேசை குறித்து, அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஆண்டவர் கோரேஸ் பெர்சிய நாட்டு ராஜாவை குறித்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அப்ப அவனை பெர்சிய நாடு புறஜாதியான், ஆனா அவனை வச்சு என்ன சொல்றாரு? அவன் என் மெய்ப்பன், நான் தெரிந்து கொண்ட என்னுடைய மெய்ப்பன். அவன் எருசலேமை, என் தேசத்தை, என் ஜனங்களை, அப்ப அவன் என்ன செய்கிறான்? எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்று சொல்லுகிறான், தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லுகிறான். அப்ப கோரேஸ் எப்படி ஆப்ரேட் பண்றான்னா, அதில் போட்டிருப்பாருங்களேன், எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் சொல்லுகிறவர் நான். அப்போ ஆண்டவர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாருன்னா, சொல்லி கிரியை செய்கிற தேவன். அதே போல கோரேஸ் என்ன பண்ணுறான்? அவருக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறானா. எப்படி? தேவாலயத்தை பார்த்து அஸ்திபாரப்படு என்று சொல்லி, எருசலேமை நோக்கி கட்டப்படு என்று சொல்லி அவருக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறான். அப்ப இது அப்படியே புதிய ஏற்பாடு கண்ணோட்டத்தில் பார்க்குறப்ப நம்ம பாருங்க, தேவனற்றவர்களாய் இருந்தோம், ஆனால் தேவன் நம்மை முன் குறித்து அவருடையவர்களாய் மாற்றி இருக்கிறார். அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அப்பா, இவன் என்ன மாதிரியே கிரியை செய்வான், என்ன மாதிரியே பேசுவான், பேசி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான். ஆமென். அப்ப கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்கள் நீங்க. தேவனை பிரியப்படுத்த எதுவும் செய்யல, அவருக்கு பிரியமானது என்னன்னு தெரிஞ்சு அவருக்கு பிரியமானதை செய்றீங்கன்னு. சில பேர் பார்த்தீங்களா, அவங்கள பிரியப்படுத்த செய்யணும், இப்படியே போய் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ள போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறவன் நீ, எனக்கு பிரியமானதை நிறைவேற்றுகிறவன் நீ என்று சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு பிரியமானதை நீங்கள் செய்வீர்கள், தேவனை போலவே கிரியை செய்வீர்கள். அவர் என்ன செய்ய போகிறார்? உங்களை நிலைநாட்ட போகிறார், உங்களை கட்டி எழுப்ப போகிறார். உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய முந்தின மகிமை பார்க்கிலும் உங்களுடைய பிந்தின மகிமை பெரிதாயிருக்கும். கர்த்தர் உங்களை கட்டி எழுப்புவார். நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. அவருக்கு பிரியமானவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இந்த பூமியில் இருப்பீர்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்றத ஆமேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி அது போலவே நாம் வாழ்வோம். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வோம். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.